பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பாருங்க, இன்னைக்கு ஊழியக்காரங்க மேலெல்லாம் அநேக பொய் குற்றச்சாட்டு. நல்ல ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்க மேலே பொய் குற்றச்சாட்டு. இப்படி தான் பொய் குற்றச்சாட்டு பண்ணினாங்க. யார் மேலே அப்படின்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேலே, தானியேல் மேலே. அவங்ககிட்டலாம் வேறு குற்றமே கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் தேவனை தேடுகிற விஷயத்தில் அவங்கள என்ன பண்ணாங்க? துன்பப்படுத்தினாங்க, குற்றப்படுத்தினாங்க. ஆனால் என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்றுமே பண்ண முடியல. அக்கினியில் போட்டாங்க, அவங்க உயிரோடு வந்தாங்க. சிங்ககவியில் போட்டாங்க, சிங்கங்கள் அவரை பட்சிக்காதபடிக்கு தேவன் அவருடைய வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அதே போல தான் நம்ம மேலே தீமையான வார்த்தைகளை சொன்னால் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். எப்போ அப்படின்னா, ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்கிற பொழுது, நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்கிற இடங்களில் அவமானப்படுத்தப்படும் பொழுது, துன்பப்படுத்தப்படும் பொழுது, நீங்கள் வேதனைப்படுத்தப்படும் பொழுது, நீங்கள் குற்றப்படுத்தப்படும் பொழுது நீங்கள் ரொம்ப அப்படியே அமைதியாக இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய அந்த காரியங்களை, உங்களுடைய சகிப்புத்தன்மையை, நீங்கள் பொறுத்திருந்த அந்த பொறுமைக்கு ஏற்ற ஒரு பலனை கட்டாயம் கொடுப்பார். அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை தேவன் என்ன பண்ணுறாங்க? தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுறாரு அவங்களுக்கு. அதே போல் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது அதற்கான பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். பாடுபட்டு அதை சகிக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் கூட அப்படிதான். ஆண்டவரை அநேகமான வார்த்தைகள்னால பரியாசம் பண்ணினாருங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பெயல்செபூலின் தலைவன், அதாவது பிசாசுக்கு தலைவன் சொன்னாங்க. அதனால் கர்த்தர் பொறுத்திருந்தார். அந்த தேவன் அந்த பொறுமையை சகித்ததுனால தான் பிதா அவருக்கு வானோர் பூதலத்தோர் யாவரும் தங்களுடைய முழங்கால்களை முடங்கும் மேலான நாமத்தை இயேசுசாமிக்கு கொடுத்தார். அதே போல் உங்களுக்கும் மேலானவைகளை கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.